கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். என கருமையானவர்களே, நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். பேதுரு கடலிலே இருக்கும் பொழுது அவன் படவிலிருந்து அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. காற்று பலமாக இருக்கிறது. ஆகவே தான் அதில் அமிழ்ந்து போவோமோ என்று சொல்லி பயந்து கூப்பிடுகிறான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களை பார்ப்பீர்களானால் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே பார்த்து சொல்லுகிறான் பேதுரு, இயேசுவே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். என கருமையானவர்களே, அநேக வேளைகளில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆனாலும் நாம் சந்தேகப்படுகிறோம். ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா? நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கிறாரா? என் ஜெபத்துக்கு ரொம்ப நாளாக நான் பதில் கேட்குறேன், கிடைக்கவே இல்லையே. அப்போ ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கேட்கவில்லையோ, இல்லைன்னா என்கிட்ட பரிசுத்த குறைவா? அநேக வேளைகளில் சிந்திக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ என்னை பார்த்து நடந்து வா. இவன் சந்தேகப்படுறான். அப்போதான் அவன் அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, இந்த நாளிலும் உனக்கு முன்பதாக நிறைய காரியங்கள் எதிர்மறையாக இருக்கலாம். நீ அமிழ்ந்து போவாய் என்று சொல்லி உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லலாம். உன்னுடைய நாலேஜ் உனக்கு சொல்லலாம், இந்த சம்பவங்கள் நீ அமிழ்ந்து போவதற்கு ஏதுவாய் இருக்கிறது என்று. ஆனால் எல்லாவற்றையும் உருவாக்கினவரும் உன் தாயின் கருவில் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவருமாகிய ஆண்டவர் உன் இதயத்தை அறிந்திருக்கிறார், உன் தேவையை அறிந்திருக்கிறார் என்று அவர் அற்புதத்தை செய்வார். ஒருவேளை நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பி. எல்லாம் எதிர்மறையா இருக்கலாம், எல்லா சூழ்ந்திருக்கிற காரியங்கள் எதிர்மறையாக சம்பவித்து கொண்டிருக்கலாம். பயப்படாதே. சூழ்நிலையை பாருங்க. காற்று பலமாயிருக்கையில் அந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி கையை நீட்டி பிடித்தார். இன்று என் ஆண்டவராக இயேசு தன்னுடைய கரத்தை உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கு நேராக நீட்டுவார். உன் வியாதி, உன் பலவீனங்கள், உன் சோர்வுகள், உன்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற தொய்வுகள் எல்லாவற்றையும் என்று இயேசு மாற்றுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியப்பா. உண்மையான இதயத்தோடு கூட ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கையும் உண்மையில் வைத்து கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அன்று பேதுருவுக்கு உதவின என் ஆண்டவர் இன்று உம்முடைய கரத்தை நீட்டி உம்மை நம்பி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுங்கப்பா. நீ அமிழ்ந்து போவது இல்லை என்று இன்று வாக்கு கொடுக்கிற தயவிற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.